12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.7 4ஆம் கணக்கு பார்க்கலாம். u of x, y equal to x square plus y square by root of x plus y எனில் x dou u by dou x plus y dou u by dou y சமம் 3/2u என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு u of x, y equal to x square plus y square by root of x plus y என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல்ல படியை கணக்கிடலாம். p என்ற மதிப்பை கணக்கிடுவதற்கு x மற்றும் yக்கு பதிலாக lambda x lambda y என பிரதியிடும் பொழுது lambda x whole square plus ஒரு lambda y whole square by root of lambda x plus lambda y என கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரதியிடுறோம் x மற்றும் yக்கு பதிலாக. இதனுடைய சுருக்கம் lambda பெருக்கல் lambda lambda ஸ்கொயர் ஒரு x ஸ்கொயர் lambda ஸ்கொயர் ஒரு y ஸ்கொயர் by root of lambda பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் மீதம் அமையக்கூடியது x plus y. lambda ஸ்கொயரை தொகுதியில் பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by root of lambda பெருக்கல் root of x plus y என்பதை பொதுவாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். lambda ஸ்கொயர் பெருக்கல் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by lambda root lambda என்பது லாம்டாவின் அடுக்கு 1/2 எழுதிக்கலாம். ஒரு root of x plus y லாம்டாவின் அடுக்கு 2 ப்ளஸ் 1/2 பகுதி தொகுதிக்கு கொண்டு போகிறப்ப ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ்ன்னு ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்பதற்கு பதிலாக யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு நம்ம பிரதியிட்டுக்கலாம். 2 - 1/2 2 2 4 4 - 1 எனும் பொழுது மதிப்பு 3/2 யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு பிரதியிடுறோம். இதனுடைய மதிப்பு இது யூ ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் என பிரதியிடும் பொழுது லாம்டாவின் அடுக்கு 3/2 பெருக்கல் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என கிடைத்துள்ளது. பியின் மதிப்பு 3/2 உடையதால் இது படி 3/2 உடைய ஒரு சமபடித்தான சார்பாக அமையும். தர்ஃபோர் படி 3/2 உடைய சமபடித்தான சார்பு ஆகும். பியின் மதிப்பானது 3/2. ஆய்லரின் தேற்றத்தை சரிபார்க்க சொல்லி கேட்கல, மதிப்பு கொடுத்து அந்த மதிப்பை கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ஆய்லரின் தேற்றத்தை எழுதிட்டு பியின் மதிப்பு அங்கே பிரதியிட்டு பார்க்கலாம். ஆய்லரின் தேற்றமானது ஆய்லரின் தேற்றம் எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப் ஆகும். எஃப்க்கு பதிலாக யூ என்பது சார்பாக அமைந்துள்ளதால் யூவை பிரதியிடலாம். எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு பியின் மதிப்பு 3/2 எஃப்க்கு பதிலாக யூ. அப்போ வினாவில் கொடுக்க நிறுவ வேண்டிய நிபந்தனை நமக்கு கிடைச்சிருச்சு. 3/2 யூனே கிடைச்சதுனால ஆய்லரின் தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம் என்பது நிரூபிக்கப்பட்டது.